எங்க மறைஞ்சு இருக்க நீ? எங்க இருக்க நீ? ஒழுங்கு மரியாதையே என் முன்னாடி வந்துரு. நந்தினி நில்லு. இந்த மூக்குத்தி உனக்கு கொடுத்தா உன்னால போட்டுக்க முடியுமா? சொல்லு. உன்னால போட்டுக்க முடியுமா? சொல்லு. நீ பண்ண ஒரு தப்பால எத்தனை உயிர் பலியா இருக்குன்னு தெரியுமா? அத பத்திலாம் உனக்கு கவலையே இல்ல. உனக்கு இந்த மூக்குத்தி தான் முக்கியம். இந்த மூக்குத்தி உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நீ இந்த மாதிரி புகையாதான் வாழ்ந்துட்டு இருப்ப. உன்னால நிம்மதியா வாழ முடியாது. நீ இந்த மூக்குத்தி மேல வச்ச ஆசையால மன்னன் மார்த்தாண்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஆயிரக்கணக்கான பேரு இறந்திருக்காங்க. அதுல உனக்கு என்ன சந்தோஷம்? உன்னால பத்மா அம்மாவோட வம்சமே வாரிசை இழந்து தவிக்குது. அது உனக்கு சந்தோஷமா? நான் ஏன் இந்த மூக்குத்தியை தேடி வந்தேன் தெரியுமா? நான் மாறி என் புருஷனோட நான் வாழணுங்கிறதுக்காக செத்து யமன் கிட்ட போய் திரும்ப வந்திருக்கேன். ஆனா என் புருஷன் கூட என்னால வாழ முடியல. யாரையும் சதி பண்ணி என் புருஷனை என் கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க. நீயும் ஒரு பொண்ணு தானே. நான் என் தாலியை இழந்துதான் நீ இந்த மூக்குத்தியை போட்டு சந்தோஷப்படணுமா? சொல்லு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் புருஷனை இழந்து கண்ணீர் விடுறதா உனக்கு சந்தோஷமா? சரி, என்ன விடு. பத்மாமாவோட மருமகளுக்கு வயித்துல குழந்தை இருக்கு. ஒரு கருவுல இருக்கிற குழந்தை உன்னோட ஆசையால தான் அப்பாவை இழக்கிறது சரியா? நீயும் ஒரு பொண்ணு தானே. இப்படி எல்லாரோட கண்ணீரையும் வச்சுக்கிட்டு இந்த மூக்குத்திய வச்சு நீ சந்தோஷமா இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? சொல்லு. அப்படி இருக்க முடியும்னா எனக்கு உன் மேல துளி அளவு கூட கோவம் இல்ல. இத நீயே எடுத்துக்கோ. உனக்கு அதுதான் நிம்மதினா எடுத்துக்கோ. ஆலினா என்னன்னு உனக்கு தெரியும்ல. நீயும் பொண்ணு தானே. ஒரு பொண்ணோட மாங்கல்யம் வாழ்க்கைனா என்னன்னு தெரியும்ல. இப்ப இந்த பூக்குத்தி கிடைச்சாதான் என்னோட மாங்கல்யம் நிலைக்கும். புரியுதா உனக்கு நந்தினி? என்ன மன்னிச்சிடு துர்கா. நான் தப்பு பண்ணிட்டேன் துர்கா. யாருமே என்கிட்ட இப்படி எல்லாம் சொல்லல. நான் மூக்கத்தின் மேல ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா அதை என்கிட்ட இருந்து பறிக்கதான் எல்லாரும் நினைச்சாங்க. யாராவது ஒருத்தர் உன்ன மாதிரி எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா என் ஆசை அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். நானும் சராசரியா வாழ்ந்திருப்பேன். இந்த மனுஷங்களாலதான் நான் இப்படி ஆயிட்டேன் துர்கா. நீ அதை எடுத்துட்டு போ. நீ உன் புருஷனோட சந்தோஷமா வாழணும். சரி. நடக்குதா மச்சான்? இதுவும் தூங்காம நம்மளையும் தூங்க விடாம கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு எப்படி பேயாட்ட அலையுது பாருங்க. சிஸ்டர், அந்த டோங்லி போன் பண்ணுவான்னு எவ்வளவு நேரம் தான் தூங்காமையே டென்ஷனா அலைஞ்சிட்டு இருப்பீங்க? நீங்களே ஒரு போனை போடுங்க. ஆமா, போன் பண்ணுங்க. துர்கா என்ன நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. டேய், தாரா மேடம் கால் பண்றாங்கடா. டேய், அட்டெண்ட் பண்ணி பேசுறா. அடச்சே, போன் ரிங்கு போகுது, எவனுமே எடுக்க மாட்டேங்கிறான். சிஸ்டர், டோங்லி எங்க சிஸ்டர் பேச போறா? அவனுடைய டிரான்ஸ்லேட்டர்னு ஒரு பையன் அலைஞ்சிட்டு இருப்பான்ல, அவன்கிட்ட தான் கொடுத்து பேச சொல்லுவான். பேசுங்க. ஹலோ ஹலோ, டோங்லி எங்க போயிட்டாரு மேடம். அவரு போயிட்டாரா?
ஆமா மேடம். என்னடா சொல்றீங்க? எங்க போயிட்டாரு? செத்து போயிட்டாரு மேடம். டோங்லி செத்து போயிட்டாரா? எப்படி? என்ன நடந்துச்சு? மர்க்கையாமா டேய், அந்த டோங்லி போனா போயிட்டு போறான். அவனுக்கு குடுக்கறேன்னு சொன்ன பணத்தை விட உங்களுக்கு அதிகமா தரேன். துர்கா கையில இருக்கிற அந்த மூக்குத்திய புடுங்கிட்டு அவளை முடிச்சிருங்க. மேடம் பணமெல்லாம் முக்கியம் இல்ல மேடம். எங்களுக்கு உயிர் தான் முக்கியம். எங்களை விட்டுருங்க மேடம். டேய் வாடா, இங்க இருந்து கிளம்பிடலாம். ஹலோ ஹலோ டேய், ஐயோ சிட்டானே. என்னாச்சு? துர்கா மூக்குத்தி அங்க இருந்து எடுத்துட்டாளா? ஆமா, துர்கா மூக்குத்தி எடுத்துட்டா. அத பறிக்க போன டோங்லிய கிளி வந்து கொத்தி அவன் கண்ணை குருடாக்கிடுச்சான். பார்வை போன அந்த டோங்லி மலையில இருந்து கீழே விழுந்து செத்துட்டான். வழக்கம் போலவே தான் சுத்தம். பணம் தரேன்னு சொல்லியும் அவனோட ஆளு இப்படி உயிருக்கு பயந்துகிட்டு துர்கா விஷயத்துல தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டான். ஏன் சிஸ்டர் இப்படி தொடர்ந்து தோல்விகளா வந்துகிட்டு இருக்குதே? என்ன சிஸ்டர் பண்றது? நாளை காலையில துர்கா வேற வந்துருவாளே. சும்மா வரமாட்டா. சூர்யா உயிர் எங்க இருக்குங்கிற உண்மையை தெரிஞ்சுட்டு தான் வருவா.